காஃபியில் ஜெல்லியா அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணது தாங்க ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்ச அகர் அகரை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அகர் அகர் நல்லா கரைஞ்சதும் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த காஃபி பவுடர்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டேவிட் ஆஃப் காஃபி பவுடரில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கீங்க. இது கூட ஜீனியுமே ஆட் பண்ணியிருந்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் பாதி அளவுக்கு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்து பார்க்கும்போது ஜெல்லி சூப்பராகவே ரெடியாக இருந்துச்சுங்க. ஒரு பவுலில் 1/2 கப் பால், 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீமு, ஸ்வீட்டுக்கு கண்டென்ஸ் மில்க் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜெல்லியில் இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போதே செம்ம சூப்பராக இருந்து ஜெல்லி அவ்வளோ சாஃப்டாகவே இருந்துச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லுன்னு வச்சு குடித்தா சூப்பரான ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஜெல்லி காஃபி பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.